ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன்ஸ். இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொட்டை வந்து புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்காப்புல. ஸோ அந்த ஊர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரியல் கேங்ஸ்டர் 3D. என்னடா இதான் ஊர் பேரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா புது வீடெல்லாம் வாங்கியிருக்காப்புல. ஸோ ஹவுஸ் டூர் பார்த்துட்டு நேராக வீடுக்குள்ளே போவோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டூர் இது வந்து கிச்சனு. என்னடா கிச்சனோட பெருசாக கட்டி வச்சுருக்கே மொட்டாமா. ஏங்க பார்த்தீங்கன்னா மொட்டாமாவோட உழைப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். ஓகே, அப்போ இங்கிட்ட வந்து ஒரு கிச்சன் இருக்குது. இங்கிட்டனா வழி போகுது. இங்கிட்ட என்ன இருக்குது? அங்கிட்ட முட்டுச்சந்தா. முட்டுச்சந்தே தான். ஓகே, இங்கிட்ட வழி போகுது. எங்கிட்டா போகுது? ஓகே, எங்கிட்டுது? ஓ, பார்த்தீங்கன்னா வீடோட சைடு கொல்லை பக்கத்துன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து வீடோட முன்வெளியாக போவோம். ஓகே, இங்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறா, என்னடா புல்லு மேலே ஏற மாட்டேங்கிறான். ஏறா டேய். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைக் வச்சுருக்காப்புல. வெறித்தனமாக வேறு லெவல்ரா. ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எல்லோரும் உட்கார்ற மாதிரி ஒரு இடத்த வச்சுருக்காப்புல. இங்கிட்ட என்ன போகுது? ஏங்க ரூம் போகுதுங்க. ஏங்க வேறு லெவலில் இருக்கியா ரூமு? போடு பாத்ரூமு, அதுவும் வேறு லெவலில் இருக்கே. ஏங்க பயங்கரமாக கட்டியிருக்காங்க மொட்டாமா. ஆஹா, மொட்டாமா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவி. மொட்டாமா வேறு லெவல்ரா. அப்புறம் இங்கே என்ன, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வச்சுருக்காண்டா. எத்தனை டிவி தாண்டா வச்சுருக்கா? அவ்வளோ பறக்கான ஐட்டியாடா நீ. ஓகே, இங்கே ஒரு படி போகுது. இங்கே எங்கிட்டு போகுதுன்னு பார்ப்போம். ஏங்க எல்லாமே மொட்டாமோட பெருசாக இருக்குதுங்க. அதேமாதிரி நான் மொட்டாமா தான் குட்டையாக இருப்பான் போல். சரி, பார்த்தீங்கன்னா இங்கேயும் உட்காந்து ட்ரிங்க் அடிக்கிற மாதிரி இருக்குது. எதுக்குடா மொட்டாமா அந்த ஆகாத வேலை உனக்கு? அப்புறம் இது எங்கிட்டு போகுது? இங்கே வந்து சும்மா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் போல். அப்புறம் இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. என்னடா போக மாட்டேங்கிற? இப்போ உனக்கு அவசியம் இல்லை ஆக்கணும். சரிடா, ரைட்ரா. போக மாட்டேங்கிறாப்புல. இப்போ நான் போக விருப்பம் இல்லை அப்படின்றாப்புல. என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு வச்சுருக்காப்புல. செம்ம பெருசாக இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூமு. அப்புறம் பெரிய டிவி, சைடில் 2 ஸ்பீக்கரு. இப்போ வேறு லெவலில் இருக்கே. அப்புறம் இங்கே என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இப்போ வச்சுருக்காப்புல. 2 சேர் போட்டிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா மொட்டாமாக்கு வந்து ஆள் இல்லை. சங்கட்டமாக போச்சே. பார்த்தீங்கன்னா ஒரு சேர் தான் இருக்குது. ஒரு சேரில் தான் உட்கார முடியும் மொட்டாமா. 2 பேரில் உட்கார முடியாதுன்னா அவனுக்கு ஆளும் இல்லை யாரும் இல்லை. சங்கட்டமாக போச்சு, விடுங்க. சரி, என்னடா ஏங்க எதுக்குள்ளேயே பூந்து போகிறான்டா டேய். இந்த ஆகாத வெள்ளையை தாண்டா உன்னை பண்ணக்கூடாதுன்றது வெளில வாடா. ஓகே, இங்கிட்ட என்ன இருக்குது? இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா படம் பார்த்து கேம் விளாட்றது மாதிரியே நல்லா இருக்கே இந்த இடம். ஏங்க இந்த இடம் வந்து கேம் விளாட்றதுக்கு படம் பார்க்குறது வச்சுருப்பான் போல். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மினி சும்மா பால்கனி இருக்குது. ஓகே, அப்புறம் அங்கிட்ட ஒரு வழி போச்சுல, அங்கேயும் போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. இந்த ரூம், இங்கே ஒரு ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேயும் ஒரு ரூமு. எத்தனை ரூம் தாண்டா வச்சுருக்கடே. இங்கேயும் டிவி வச்சுருக்கான். அப்புறம் இங்கே என்ன, இங்கேயும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கேபினெட்டு. அப்புறம் இங்கே என்ன, இங்கேயும் பாத்ரூமு. ஏங்க வெறித்தனமாக இருக்கேங்க வீடு. ஸோ வீடு வெறித்தனமாக இருந்துச்சுன்னா ஃபயர் போடுங்க. ஏன்னா எனக்கே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு வீடு. அப்புறம் இங்கேயும் போகுதுங்க படி, போய் பார்ப்போம். ஏறுறா மேலே ஏறுறா. ஓகே, பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வந்துட்டாப்புல. ஸோ இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இதுதான். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே படிலாம் எதுவும் இல்லை. இங்கிட்ட வந்து முட்டுச்சந்து. அப்புறம் அங்கிட்ட ஏதாச்சும் முட்டுச்சந்து இருக்காப்பா? இங்கிட்ட என்ன, இங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்து தாங்க. பார்த்தீங்கன்னா என்ன எட்டி தான் பார்க்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டூர் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்த என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் இருக்கிற எல்லா சீட் கோட்ஸும் போட போகிறோம். ஸோ எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்கிட்ட, என்ன ஸ்டோனட் சீட் கோட் எங்கே ப்ரோ, இந்த மாதிரி இந்தியன் மேட்ச் விளையாடுறப்ப கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா NS220 இருக்குது. ஸோ அது சீட் கோட்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பைக் சீட் கோட் போட்டு அப்புறமாட்டி கார் சீட் கோட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா புல்லட் பைக் அப்படின்னு போட்டு 1212 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலரில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டு. ஸோ அந்த பைக்கு தான். என்னென்னாங்க பிளாக்கே ஒரு மாதிரி கலராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஹயபுசா. ஸோ அதோட சீட் கோட் பார்த்தீங்கன்னா 1213. ஸோ அடுத்து என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரான் பைக்குங்க. ஸோ ஏன்னா ட்ரான் பைக் வந்து 1214. அது வந்து நம்ம நினைக்கிற ட்ரான் பைக் இல்லை, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். இதோ சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கா ஆரஞ்சு கலரில். ஸோ கலர் மாற்ற முடியுமா? கலர்லாம் மாற்ற முடியாது. ஸோ அடுத்து வந்து நிஞ்சா S2R. ஸோ 1215ங்க. எங்கள் சீர்கோட் போடுறத பார்த்து போனால் கீழே வச்சுருக்காங்க எங்கள் பட்டன், தான் கடுப்பாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பல்சர் பைக்கு. ஸோ 1216. இந்த ரெட் கலரில் வரும் பார்த்தீங்கன்னா பல்சர், அந்த பல்சர் தான் போடுறா பல்சர் சீர்கோட. பார்த்தீங்கன்னா ஃபோன் பட்டன் நமக்குன்னா அதுக்கு மேலே இருக்க பட்டன் தான் உழுகுது. ஆனால் அவ்வளோ கிட்டே இருக்குது பட்டனு. அடுத்து வந்து ஸ்ப்ளெண்டர் பைக்கு. ஸோ அதோட சீக்கிரம் கேட்டிங்கன்னா 1217 போடுறா வேமா. போட்டாச்சுங்க.
ஸோ அடுத்து என்ன சீட் கோடுன்னு கேட்டிங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர். ஸோ இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மொட்டை வீட்டுக்கு முன்னாடி அந்த பைக் தான். ஸோ அதோட சீட் கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 1221 அதாங்க சீட் கோடு. ஸோ இப்போ வந்து ஏமா போடுறான் மொட்டை மழை போடுறான் 1221 பார்த்தீங்களா அப்பாச்சி வந்துச்சா. ஸோ அடுத்து வந்து புல்லட் 350. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 இருக்குல்ல அதுதான் 1222. அது போட்டால் அவங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வந்துடும். பார்த்தீங்களா வந்துடுச்சு. அடுத்து வந்து KTM 390. ஸோ அதெல்லாம் போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த முன்னாடி போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாக கார் போட்டு இந்த சைடு வந்து பைக் போட்டுக்குவோம். ஓகே ஸோ KTM 390. ஸோ 1223ங்க KTM 390 RC 390. ஓகே ஸோ அடுத்து எல்லோரும் வெயிட் பண்ணேன் NS 220. ஸோ அதை அடிச்சிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1224ங்க போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து NS 220 வந்து ஜம்முன்னு வந்து நின்றுவாப்பில். ஸோ அடுத்து வந்து KGF ராக்கி பாய் பைக்கு. ஸோ என்ன வச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா 1225. என்னடாச்சு 1225 பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் பைக் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 1226ங்க அதோட சீட் கோட் வந்து. ஸோ அடுத்து வந்து KTM டியூக்கு 200 நியூ பைக் அப்படின்னு போட்டு 1227 போட்டால் அந்த KTM வருமாங்க KTM டியூக்கு சூப்பர் டியூக்கா பார்த்தீங்கன்னா சூப்பர் டியூக்கே தான். ஸோ அடுத்து வந்து ஸ்டார் சிட்டி. ஸோ ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ன்னு இருக்குல்ல அதோட சீட் கோடு 1228ங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேமில் இருக்கிற எல்லா பைக் சீட் கோடுமே இதுதான். ஸோ அப்படின்னா என்ன ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட் பிடிக்குன்னா மறக்காமல் அந்த கேம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கார் சீட் கோட்லாம் இருக்குல்ல ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காரம் கேட்டிங்கன்னா லாம்போர்கினிங்க 1218 லாம்போர்கினிக்கு. அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது கார்லாம். பைக் வேணால் நல்லா இருக்கும். ஏன்னா கார் எல்லாமே ப்ளெயினாக ஒயிட் கலர் தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஹோண்டா சிட்டின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காரு. ஸோ அதுதான். ஸோ அது சீட் கோட் வந்து 1219. டேய் ஐயோ ஏங்க இந்த பட்டன் வேறு வந்து தொலைது அடிச்சு நொறுக்க போறியா அந்த பட்டனை இரியா டேய். ஓகே ஸோ அடுத்து வந்து வேகன் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வேகனார்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு கார் இருக்குல்ல அந்த கார் தான். ஸோ அது சீட் கோட் கேட்டிங்கன்னா 1220. டே என்னங்க பறக்குது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற கார் சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கார்பியோ. ஸோ அதை சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 11 போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 2 தடவை 1 போட்டிங்கனாலே. ஸோ 4 கார் சீட் கோட் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா ஸ்கார்பியோ கார் மட்டும் தான் ஏதோ பிளாக் கலரில் வரும். பார்த்தீங்கன்னா இருக்கிறது 4 சீட் கோடு தான். காரு பைக் வேணால் ஒரு 10-15 இருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேட்ச் பாருங்க. ஐயோ இந்தியன் ரியல் கேங்ஸ்டர் 3Dயோட சீட் கோடு இல்லைன்னா சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 4 சீட் கோட் இருக்குது. ஸோ என்னென்னு போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன சீட் கோடுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஜம்ப்புக்குன்னு ஒரு சீட் கோட் இருக்குது. ஸோ என்னென்னா 8888 அப்படின்னு 4 தடவை 8 போட்டிங்கன்னா அவளை வந்து சூப்பர் ஜம்ப் வந்துடும். ஸோ இப்போ குதிச்சு காட்டுறேன் பாருங்கள். குதிச்சாச்சா என்னடாவே ஏன் நூடுல்ஸ் ஆறுலேருந்து போட்டால் எப்படி விழுகும் அந்த மாதிரி விழுகிறாயாடே என்னடாவே ஏங்க இதுக்கு நம்ம இன்வெஸ்டிங் மொட்டாவே பரவாயில்ல போலிக்கே. சரி ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன சீட் கோட் போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா 1111 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 காடி வரும். 4 தடவை 1 போட்டிங்கன்னா இதுவே நீங்கள் 5 தடவை 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஸ்கை ஃபால் வரும். ஐயோ எங்க 3 காடி வேறு போட்டு டே கேமரா எங்களுக்கு இதுக்கு வேறு இடம் இல்லையாடா என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 கிராவிட்டி போட்டு வந்து ஸ்கை ஃபால் போட்டேன். பார்த்தீங்கன்னா உழுகிறதுக்கே அநேகமாக 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு உளுந்து முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே ஸோ அப்படின்னா எல்லா சீட் கோடும் போட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு சீட் கோட் இருக்குது. ஸோ என்ன சீட் கோடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 4 தடவை 9 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் அப்படின்னு வரும். நீங்கள் அதை போடக்கூட தேவையில்லை. ஏன்னா மேலே ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ரியல் கேங்ஸ்டர் 3Dயில் இருக்கிற எல்லா சீட் கோடும் போட்டாச்சு. ஸோ வீடும் பார்த்துருப்பீங்க மொட்டாமோட புது வீடு. ஸோ அப்படின்னா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த கேம்லேயும் நம்ம விளாடுவோம் ஓகேவா. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஏஎஸ் கேமிங் ட்விட்டர்லேருந்து என்ன வீடியோ வரும்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அவ்வளோ கேட்டுட்டு இருந்தேன் மைண்ட் கிராஃப்ட் எப்படி ஃப்ரீயாக ஏற்றுறது, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்த்திங்க இருக்குல்ல. ஸோ அது வந்து இன்னும் வரல, அது ஏபிக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நானே அதை வந்து டவுன்லோட் பண்ணி தான் வீடியோ போட்டேன், ஒர்க் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து டாப் அப் மட்டும் பண்ண முடியாதுங்க அந்த கேமில். ஸோ அது மட்டும் தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அது நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் டாப் அப் பண்ணிக்கலான்ட்டு நானும் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது வந்து நாளைக்கு வீடியோ வருங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் யாருக்குன்னா NS 220 பைக் பிடிச்சிருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை.